எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம மதிமுகவோட அரசியல் பயணத்தை பத்தி நம்ம பார்க்க போறோம். அவர்கள் கடந்து வந்த பாதைகள் அண்ட் அவங்க எதிர்நோக்கி இருக்கிற சேலஞ்சஸ் பத்தி. 1980களில் மிகப்பெரிய சக்தியா வலம் வந்தவர் கோபால்சாமிங்கிற வைகோ. திமுகவில் பெரிய சக்தியா இருந்தார். 1990 தொடக்கத்துல அவருக்கும் திமுக தலைமைக்கும் ஏற்பட்ட சில கருத்து வேறுபாடுகள்னால அவர் கட்சியிலிருந்து விலகி மதிமுகங்கிற ஒரு புது இயக்கத்தை 1994 உருவாக்கினார். அவர் கட்சியை தொடங்கும் போது திமுகவை கிட்டத்தட்ட பாதியா உடைச்சா வெளியில வந்தார். அப்ப தமிழகத்துல அது மிக பரவலாக பேசப்பட்டது. எம்ஜிஆர் இணையான ஒரு கட்சி பிளவாக பார்க்கப்பட்டது. அதற்கப்புறம் திமுக என்னவாகும் என்ற மிகப்பெரிய கேள்விக்குறி இருந்தது. அப்பொழுதுதான் 1996 எலெக்ஷன்ல முதல் முறையா மதிமுக களங்காணுச்சு. 1996ல மதிமுக கம்யூனிஸ்டுகளோட சேர்ந்து 197 தொகுதிகள்ல மதிமுக மட்டும் போட்டி போட்டது. ஆனா அப்ப இருந்த அரசியல் சூழ்நிலை காரணங்களால திமுக தமாக கூட்டணி மாபெரும் வெற்றி பெற்று ஆட்சி அறையில அமர்ந்தது. முதல் தேர்தலில் சந்தித்த மதிமுகவுக்கு ஒரு சீட்டு கூட கிடைக்கல. சட்டமன்ற தொகுதி சீட்டு கூட கிடைக்கல. அதற்கப்புறம் நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவோட இணைந்து பயணித்த மதிமுக பின்பு திமுகவோடு ஒரு தோழமை பாராட்ட ஆரம்பிச்சது. எல்லாம் சரியா தான் போயிட்டு இருந்துச்சு 2001 தேர்தல் வரை. 2001 தேர்தல் தொகுதி தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையில உடன்பாடு ஏற்படாத காரணத்தினால மதிமுக அந்த காலத்துல ஒரு முடிவெடுத்தது, தனித்து போட்டிங்கிற முடிவு. இங்கேயும் அவர்களோட ஸ்டாண்டர்ட் நம்ம உன்னிப்பா பார்க்கணும். என்ன முடிவெடுத்தாங்கன்னா, பிஜேபி எங்களுக்கு தோழமை கட்சி, பிஜேபி போட்டி போடும் தொகுதிகளை தவிர மற்ற இடங்களில் மதிமுக போட்டி போடும் என்று போட்டி போட்டாங்க. 4% ஓட்டுகளை பெற்றார்கள். ஆனால் ஒரு சீட்டு கூட வெல்ல முடியல. இதை நம்ம உற்று நோக்கணும். கட்சி 94ல தொடங்கப்பட்டது. 2 சட்டமன்ற தேர்தலை பார்த்துட்டாங்க. இது வரைக்கும் அவர்களிடம் சட்டமன்ற உறுப்பினர்களோ பிரதிநிதித்துவமோ கிடைக்கல. இந்த நேரத்துல தான் 2002ல மதிமுக பொதுச் செயலர் வைகோ அவர்கள் போட்டா சட்டத்துல கைது செய்யப்படுகிறார். யாரால? ஏடிஎம்கே ஆட்சி அப்ப தமிழகத்தில் இருந்துச்சு. அவர்களால் கைது செய்யப்பட்டு 2 ஆண்டுகள் ஜிஆர் ஜெயில இருந்தார். 2004 தேர்தல் நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னராக ஜாமீனில் வெளிவந்த அவருக்கு மிகப்பெரிய அனுதாபாலை வீசியது. ஆனால் ஏதோ ஒரு அரசியல் நிர்பந்தத்தினாலோ சூழ்நிலையினாலோ அவர் 2004 நாடாளுமன்ற தேர்தலில் போட்டி போடல. அந்த கூட்டணியும் அவர் சார்ந்த திமுக கூட்டணியோடும் அவர் 2006 வரை சரியாக பயணித்து கொண்டுதான் இருந்தார். ஆனால் மீண்டும் 2006 தொகுதி பங்கீட்டில் பிரச்சனை ஏற்படவே இம்முறை மதிமுக தனித்து போட்டியிடும் என்ற முடிவில் இருந்து சற்றே விலகி அதிமுகவுடன் கைகோர்த்தது. இது அரசியல் வட்டாரத்திலும் விமர்சகர்கள் மத்தியிலும் முகம் சுளிக்க வைத்தது. ஏனென்றால் அவர் போட்டா சட்டத்தில் சென்றபோது அதிமுகவை கடுமையாக விமர்சித்தவர் வைகோ அவர்கள். அரசியல் இதெல்லாம் சகஜமாப்பா, யாரும் நிரந்தர நண்பரும் இல்லை, நிரந்தர எதிரியும் இல்லை சொல்ற மாதிரி அவர் போட்டி போட்டார். 6% ஓட் ஷேரோட 6 சீட் வென்றாங்க. கட்சி ஆரம்பிச்சு 12 வருஷத்துக்கு அப்புறம் அவர்களுடைய கட்சியை சேர்ந்தவர்கள் சட்டமன்ற தொகுதிக்குள்ள போனாங்க. எல்லாம் சரியா போயிட்டு இருந்துச்சு நினைச்சிட்டு இருந்தேன். இதுல இந்த 6 பேர்ல மெஜாரிட்டியான ஆட்கள் திமுகவுடன் இணைந்து பயணிக்க ஆரம்பித்தார்கள். மதிமுக ஸ்பிளிட் ஆகிற மாதிரி கட்சி
யார் பக்கம் நிற்கிறதுன்ற ஒரு பெரிய கேள்விக்குறி வந்துச்சு. செஞ்சி ராமச்சந்திரன், மு. கண்ணப்பன் போன்றவர்கள் அவர்களுக்கு தான் கட்சி என்று உரிமை கொண்டாட ஆரம்பித்தார்கள். தேர்தல் கமிஷன் வரைக்கும் சென்று அதில் மதிமுக வென்றது. இதிலிருந்து நெறைய பாடம் கற்றுக்கிட்ட வைகோ 2006லேருந்து 2011 சட்டமன்ற எலக்ஷன் வரைக்குமே ஏடிஎம்கே கூடயே தோழமை பாராட்டிட்டு இருந்தாங்க. எல்லாம் சரியாவே போயிட்டு இருந்தது. ஆனால் 2001 மறுபடியும் தொகுதி பங்கீட்டில் அஇஅதிமுக, தேமுதிகவிற்கு முன்னுரிமை கொடுக்கவே, மதிமுகவிற்கு அந்த இடத்துல வேற சந்தர்ப்ப சூழ்நிலையிலேயே இல்லாமல் ஆஸ் அ ஃபோர்ஸ்டு டிசிஷன் அவங்க தேர்தல் புறக்கணிப்புங்கிற முடிவுக்கு வந்தாங்க. இங்க தேர்தல் புறக்கணிப்புங்கிற முடிவை நம்ம கொஞ்சம் உற்று நோக்கணும். இதனால யாருக்கு என்ன நன்மை நடந்துச்சு? இதனால மதிமுக தொண்டர்களுக்கு ஏதாவது நன்மை நடந்துச்சா? இல்லாட்டி மக்களுக்கு ஏதாவது நன்மை நடந்துச்சா? என்கிறது மதிமுகவுக்கு தான் விடை தெரியும். கட்சி ஆரம்பிச்சு 15 வருஷம் ஆச்சு. கட்சி ஆரம்பிச்சு 17 வருஷம் ஆச்சு. ஒரே ஒரு தேர்தல்ல 6 பேர் ஜெயிச்சாங்க. அதுல பல பேர் திமுகல போய் ஐக்கியமாயிட்டாங்க. இப்படி கேள்விக்குறியா இருந்த இதுல தான் மீண்டும் 2016 மக்கள் நல கூட்டணி என்று ஒன்றை அமைத்தார்கள். அதற்கு முழு முக்கிய காரணம் வைகோ என்று கூறலாம். அவர்தான் ஒருங்கிணைப்பாளராகவும் இருந்தார். இங்க நம்ம அடுத்தது உற்று நோக்க பார்க்க வேண்டியது 2006 தேர்தல்ல எந்த தொகுதி திமுக கிட்ட நம்பர் பத்தாதுன்னு சொல்லி மதிமுக வெளியில வந்துச்சோ, கிட்டத்தட்ட அதே தொகுதியை தான் மதிமுக மக்கள் நல கூட்டணியில் இருந்து போட்டியிட்டார்கள். அண்ட் வைகோ தான் அதுக்கு ஒருங்கிணைப்பாளராக இருந்தார். இதெல்லாம் யோசிக்கணும். இப்படி ஆனா அதுல 7% அவர்கள் போட்டியிட்ட இடங்களில் அவர்கள் பெற்ற வாக்கு 7%. இது 6 கட்சிகள் அந்த கூட்டணியில் இருந்தது என்பதை நம்ம நோட் பண்ணோம். ஓவரால் பெர்சன்டேஜ்னு பார்த்தா 1%த்திற்கும் கீழாக மதிமுகவின் ஓட் ஷேர் கம்மியானது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில 2021 தேர்தல்ல தற்போதைய நிலை வரை மதிமுக, திமுக கூட்டணியிலே இருக்கிறது என்று அவர்கள் சொல்லி வருகிறார்கள். ஆனால் எவ்வளவு தூரம் திமுக, மதிமுகவிற்கு சீட் ஒதுக்கும் என்பதை காலமே சொல்ல வேண்டும். இதுவரை மதிமுக எடுத்த முடிவுகள் தனித்து போட்டி, கூட்டணி மாற்றம், தேர்தல் புறக்கணிப்பு, 3வது அணி. 4 ஆப்ஷன்ஸுமே யூஸ் பண்ணிட்டாங்க. இந்த தேர்தல்ல அவருக்கு என்ன ஆப்ஷன் யூஸ் பண்ண போறாங்கன்னு தெரியல. அவர்களை சார்ந்த கூட்டணிகளுக்கு அவர்களுக்காக என்ன நன்மை கிடைக்கும் என்று தெரியவில்லை. பொறுத்திருந்து பார்ப்போம்.